அது ஒரு மாலை நேரம். அம்மா பூஜையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு அமர்ந்திருந்தார். மருமகள் ஷாலினி சமையலறையில் இரவு உணவிற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். மாவு பிசைந்து கொண்டே இன்று கணவருக்கு பிடித்தமான ஏதேனும் ஒரு விசேஷமான உணவை சமைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவர் மனநிலை மாறும் என்று அவள் நம்பினாள். இன்று காலை அவர் வேலைக்கு செல்லும் போது ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்ததை அவள் கவனித்தாள். மீண்டும் மீண்டும் தனது மொபைலில் மின்னஞ்சல்களை சரிபார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை அலுவலக வேலையாக இருக்கலாம். அப்போது திடீரென்று கதவு மணி ஒலித்தது. அம்மா பதற்றத்துடன் கதவை திறந்த போது அவர் மகன் அலுவலகத்திலிருந்து திரும்பியிருப்பதை கண்டார். அவர் கண்களில் கோபம் கொப்பளித்தது. முகம் சிவந்திருந்தது. அவர் அம்மாவிடம் கத்தி கேட்டார், அம்மா, ஷாலினி எங்கே? அம்மா பதற்றத்துடன் சொன்னார், மருமகள் சமையலறையில் இருக்கிறாள். இதை கேட்டவுடன் ஷாலினி சமையலறையை விட்டு வெளியே வந்தாள். அவள் கைகளில் மாவு ஒட்டி இருந்தது. முகத்தில் லேசான சோர்வு தெரிந்தது. அவள் ஏதேனும் கேட்க முற்படுவதற்குள் அவளது கணவன் எதையும் யோசிக்காமல் அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். ஷாலினியின் மூச்சை நின்று விட்டது போல் இருந்தது. அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. மாவு படிந்த அவளது கைகள் நடுங்கத் தொடங்கின. கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் அவள் உதடுகளில் இருந்து வார்த்தைகள் வரவில்லை. அம்மா அலறினார், அடே மகனே, என்ன காரியம் செய்தாய்? மருமகள் மீது எப்படி கை வைக்கலாம்? என்ன நடந்தது என்று சொல்லு. ஆனால் மகனின் கோபம் இன்னும் அதிகரித்தது. அவன் ஷாலினியை நோக்கி கை நீட்டி சொன்னான், அம்மா, உங்கள் மருமகளிடம் கேளுங்கள். வீட்டுக்கு வெளியே அவள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று. இன்று நான் இவளை ஒரு அந்நிய ஆணுடன் என் கண்ணாலேயே பார்த்தேன். அவன் யார்? எனக்கு தெரியாமல் என் முதுகுக்கு பின்னால் இதெல்லாம் எப்போதிலிருந்து நடக்கிறது? ஷாலினி திகைத்து நின்றாள். அவள் விம்மியபடி சொன்னாள், இல்லை இல்லை, அப்படி எதுவும் இல்லை. அவர் என் நண்பர் மட்டும்தான். கல்லூரியில் ஒன்றாக படித்தவர். தற்செயலாக வழியில் பார்த்தேன். சும்மா கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தோம், அவ்வளவுதான். கணவன் கர்ஜித்தபடி சொன்னான், பொய் சொல்லாதே. நீ அவனிடம் சிரித்து பேசி மகிழ்ந்திருப்பதை நான் பார்த்தேன். ஒரு கணவனுக்கு இதெல்லாம் விஷத்தை போன்றது ஷாலினி. நான் அப்போது எப்படி உணர்ந்தேன் என்று உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஷாலினி அழுது கொண்டே நடுங்கும் குரலில் சொன்னாள், அவர் வெறும் நண்பர்தான். நான் உங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். என் இதயத்தில் உங்களை தவிர வேறு யாருமே இல்லை. அம்மா இருவருக்கும் இடையில் வந்து தன் மகனின் கையை பிடித்து கொண்டு, போதும், நிறுத்து மகனே. அலுவலக கோபத்தை வீட்டில் காட்டாதே. ஒருவேளை நீ எதையாவது தவறாக புரிந்திருக்கலாம். உனக்கு ஏதோ ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. நாளை காலை நிதானமாக அமர்ந்து பேசுவோம் என்றார். ஆனால் மகனின் முகத்தில் சந்தேகமும் கோபக்கோடுகளும் இன்னும் ஆழமாயின. அவன் எதுவும் பேசாமல் தனது அறைக்குள் சென்று கதவை ஓங்கி சாத்திக் கொண்டான். ஷாலினி அங்கே அப்படியே நின்றாள். கன்னத்தில் எரிச்சல், கண்களில் கண்ணீர் மற்றும் இதயத்தில் ஆழமான காயம். அவள் அப்படியே நின்றிருந்தாள். அம்மா அவள் தலையில் கை வைத்து மெதுவாக சொன்னார், அழாதே மகளே, எல்லாம் சரியாகிவிடும். உன் கணவன் கோபத்தில் இருக்கிறான். நாளைக்குள் எல்லாம் சீராகிவிடும். ஆனால் இந்த ஒரு அறை தன் இதயத்தில் ஒருபோதும் ஆறாத ஒரு வடுவை ஏற்படுத்தி விட்டது என்பதை ஷாலினி அறிவாள். அறையின் நிசப்தம், காற்றின் குளிர்ச்சி மற்றும் கண்களில் வழியும் கண்ணீர் ஆகியவையே இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்பதற்கு சாட்சியாக இருந்தன. அந்த அறையின் சத்தம் ஷாலினியின் கன்னத்தில் மட்டுமல்ல, அவள் ஆத்மாவிலும் எதிரொலித்தது. அவள் மெதுவாக தனது அறைக்குள் சென்று கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தாள். முகத்தில் வழிந்த கண்ணீர் காய்வதாய் இல்லை. அவள் நடுங்கும் கைகளால் தன் கன்னத்தை தடவி பார்த்தாள். கணவனின் பார்வையில் அவ்வளவு பெரிய குற்றமாக தெரிவதற்கு தான் அப்படி என்ன செய்துவிட்டோம் என்று அவள் யோசித்தாள். அந்த தருணம் மீண்டும் மீண்டும் அவள் மனக்கண்ணில் வந்து சென்றது. பழைய நண்பனை சாலையில் தற்செயலாக சந்தித்தது. அவர் நலம் விசாரித்தது. சிறிது நேரம் பேசியது, அவ்வளவுதான். பிறகு அவள் கிளம்பிவிட்டாள். ஆனால் அந்த சிறிய விஷயம் இன்று அவள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தண்டனையாக மாறிவிட்டது. அம்மா மெதுவாக அறைக்குள் வந்தார். மருமகள் அழுவதை பார்த்து அவர் மனம் உருகியது. அவர் அவள் தலையை வருடி மெதுவாக சொன்னார், மகளே, இதை மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் கணவன் முன்கோபிதான்.
ஆனால் அவன் கெட்டவன் கிடையாது. அவன் அலுவலக அழுத்தத்தில் வந்திருப்பான். நாளை காலைக்குள் எல்லாம் சரியாகிவிடும் என்றார். ஷாலினி விம்மியபடி சொன்னாள், அத்தை, நான் எந்த தவறும் செய்யவில்லை. அவர் வெறும் நண்பர்தான் என்பதை நான் அவருக்கு எப்படி புரிய வைப்பேன்? அவர் என் விளக்கத்தை கூட கேட்காமல் என்னை அறைந்து விட்டார். என் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை இவ்வளவு பலவீனமானதா? அம்மா பெருமூச்சு விட்டார். மகனின் கோபம் அவனை பல நேரங்களில் குருடாக்கிவிடும் என்பதை அவர் அறிவார். ஆனால் அவன் தன் மனைவி மீது கை வைப்பான் என்று அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை. அவர் மருமகளை தழுவிக்கொண்டு சொன்னார், மகளே, இப்போது நீ ஒன்றும் பேசாதே. சூழ்நிலையை நேரத்திடம் விட்டுவிடு. உண்மை என்றாவது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். இப்போது பொறுமையாக இரு. மற்றொரு பக்கம் கணவன் வரவேற்பறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அவன் மூளைக்குள் அதே காட்சியே ஓடிக்கொண்டிருந்தது. அவனது மனைவி ஓர் அந்நியனுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தது. சந்தேகம் அவன் இதயத்தில் நெருப்பி மூட்டியிருந்தது. தான் பார்த்தது தவறாக இருக்க முடியாது என்று அவன் உறுதியாக நம்பினான். ஆனால் அவனது உள்ளுக்குள் ஒரு மெல்லிய குரல், நீ அவசரப்படுகிறாய் என்று சொன்னது. இருப்பினும் கோபம் அந்த உள்ளுணர்வை கபலீகரம் செய்தது. இரவு உணவு ஏனோ தானோ என்று முடிந்தது. அம்மா தட்டில் உணவை வைத்தார். ஆனால் மகனும் சரியாக சாப்பிடவில்லை, மருமகளும் சாப்பிடவில்லை. பாத்திரங்களின் சத்தத்தில் உறவுகளின் மௌனம் புதைந்து போனது. ஷாலினி உணவை ஒரு பருக்கை கூட தொடவில்லை. அவள் தன் அறையில் படுத்துக் கொண்டாள். கண்களை மூடினாள். ஆனால் உறக்கம் அவளிடமிருந்து வெகு தூரம் தள்ளி இருந்தது. அவள் கன்னம் இன்னும் அந்த அறையின் எரிச்சலில் தகைத்துக் கொண்டிருந்தது. அம்மாவுக்கு இரவு முழுவதும் நிம்மதி இல்லை. அவர் மனதிற்குள் வேண்டிக் கொண்டார், இறைவா, என் குடும்பத்தை காப்பாற்று. மருமகளுக்கும் மகனுக்கும் இடையே விழுந்த இந்த விரிசலை விரைவில் சரி செய்து விடு. ஆனால் அந்த இரவு வெறும் கண்ணீருக்கானது மட்டுமல்ல, வரப்போகும் புயலுக்கான அறிகுறி என்பதை அவர் உணரவில்லை. இந்த இரவு நம்பிக்கை, துரோகம் மற்றும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் நிறைந்த ஒரு விளையாட்டின் தொடக்கமாக இருக்க போகிறது. அவை அனைத்தும் மெதுவாக வெளிப்படும். பாதி இரவு கடந்து விட்டது. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நிசப்தம் பரவியிருந்தது. சோர்வும் மன அழுத்தமும் அனைவரின் குரலையும் ஒடுக்கிவிட்டது போல் இருந்தது. மகனின் கோபம் மெதுவாக குறைந்திருந்தது. ஆனால் அவன் முகத்தில் இன்னும் அந்த பதற்றத்தின் கோடுகள் தெரிந்தன. அவன் அறையில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்வது போல் நடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் உண்மையில் அவன் எண்ணங்கள் இன்னும் அந்த சந்தேகத்தின் சக்கர வியூகத்தில் சிக்கியிருந்தன. இங்கே அம்மா சமையலறைக்கு சென்று மெதுவாக பாலை சூடுபடுத்தினார். பால் குடித்தால் மகன் சற்று நிம்மதியாக உணர்வான், நன்றாக தூங்குவான் என்று அவர் நினைத்தார். அவர் பாலில் சிறிது ஏலக்காய் சேர்த்தார். கிளாஸை ஒரு தட்டில் வைத்து மகனின் அறையை நோக்கி சென்றார். கதவை மெதுவாக தட்டி, மகனே, இந்த பாலை குடி. இரவு வெறும் வயிற்றுடன் தூங்கினால் உடல் நலம் இன்னும் கெட்டுவிடும் என்றார். மகன் எதுவும் பேசாமல் லேப்டாப்பை மூடினான். கிளாஸை கையில் வாங்கி ஒரே மூச்சில் பாலை குடித்து முடித்தான். அம்மா அவன் தலையை வருடி கொடுத்து, இப்போது தூங்கு, காலையில் எல்லாம் சரியாகிவிடும் என்றார். அவன் தலையை மட்டும் அசைத்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தான். அங்கே ஷாலினியும் படுக்கையில் படுத்திருந்தாள். அவள் முகத்தில் காய்ந்த கண்ணீர் தடயங்கள் இன்னும் அப்படியே இருந்தன. தான் தூங்குவது போல் காட்டிக்கொள்வதற்காக அவள் கண்களை மூடியிருந்தாள். ஆனால் உண்மையில் உறக்கம் அவளிடமிருந்து வெகு தூரம் தள்ளி இருந்தது. அவள் காதுகளும் மனமும் கணவனின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தன. இன்றைய இரவு மிகவும் பாரமானது என்பதை அவள் அறிவாள். ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று அவள் இதயம் சொல்லிக் கொண்டிருந்தது. அதனால் அவள் அசையாமல் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். கணவன் ஒருபுறம் சரிந்து படுத்து கண்களை மூடிக்கொண்டான். சிறிது நேரத்திலேயே அவனது மூச்சுக்காற்று விசித்திரமாக தெரிந்தது. அவன் தூங்கிவிட்டான் என்று ஷாலினி நினைத்தாள். ஆனால் அப்போதுதான் கணவனின் கைகள் மெதுவாக விரைப்பதையும் கால்களை அசைக்க முடியாமல் போவதையும் அவள் கவனித்தாள். முகத்தின் ஒரு பகுதி தளர்ந்து தொங்கி போனது. ஷாலினியின் இதயம் படபடத்தது. அவள் உடனடியாக எழுந்து அமர்ந்து பதற்றத்துடன் அம்மாவை அழைத்தாள். அத்தை, சீக்கிரம் வாருங்கள், இவருக்கு உடல்நிலை திடீரென்று மோசமாகிறது. அம்மா ஓடி வந்தார்.
மகனை பார்த்ததும் அவர் முகம் வெளுத்து போனது. பதற்றத்துடன், இறைவா, இது என்ன ஆகிவிட்டது? சீக்கிரம் ஏதேனும் ஒரு டாக்டரை அழையுங்கள் என்றார். ஷாலினி நடுங்கும் கைகளால் மொபைலை எடுத்து தங்களுக்கு தெரிந்த டாக்டருக்கு போன் செய்தாள். தான் உடனடியாக வருவதாக டாக்டர் உறுதியளித்தார். சிறிது நேரத்திலேயே கதவு மணி ஒலித்தது. டாக்டர் வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் உடனடியாக பரிசோதனை செய்தார். ஊசி போட்டுவிட்டு சொன்னார், பயப்படாதீர்கள், மருந்துகளை சரியான நேரத்திற்கு கொடுங்கள், மெதுவாக எல்லாம் சரியாகிவிடும். டாக்டர் சென்றதும் அம்மா நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் ஷாலினியின் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அவள் மெதுவாக அம்மாவிடம் சொன்னாள், நீங்கள் போய் ஓய்விடுங்கள், நான் இவரை பார்த்துக் கொள்கிறேன் என்று ஷாலினி சொன்னாள். சோர்வினால் தளர்ந்து போயிருந்த அம்மா பக்கத்து அறைக்கு சென்றார். இரவின் அந்த நிசப்தம் மீண்டும் ஆழமானது. ஆனால் இந்த முறை காற்றில் ஒரு சொல்ல முடியாத பயம் கலந்திருந்தது. அந்த பயத்தின் அடுக்குகளுக்குள் ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருந்தது. அதை ஒருவராலும் கற்பனை கூட செய்ய முடியாது. டாக்டர் சென்ற பிறகு வீட்டில் மீண்டும் அமைதி திரும்பியது. அம்மா தன் அறைக்கு சென்றிருந்தாலும் அவர் முகத்தில் கவலை குறையவில்லை. கணவனின் உடல் தளர்ந்து போய் படுக்கையில் கிடந்தது. அவ்வப்போது லேசாக புரண்டு முனகினான். ஷாலினி ஜன்னல் அருகே நின்று வெளியே இருக்கும் இருளை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அவள் இதயத்தில் ஒரு புயல் மறைந்திருப்பது போலவும், ஆனால் முகத்தில் அமைதியான ஒரு முகமூடியை அணிந்திருப்பது போலவும் தோன்றியது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் மெதுவாக எழுந்தாள். அறையின் ஒரு மூலைக்கு சென்று மொபைலை எடுத்து ஒருவருக்கு போன் செய்தாள். அவள் குரல் தாழ்வாக இருந்தாலும் வார்த்தைகள் தெளிவாக இருந்தன. கே, நான் வேலையை முடித்து விட்டேன். நீ கொடுத்த அந்த மருந்தை நான் ரகசியமாக பாலில் கலந்து விட்டேன். அம்மாவுக்கு சிறிதும் சந்தேகம் வரவில்லை. அவரே அந்த பாலை அவனிடம் கொடுத்தார். அவனும் எதுவுமே தெரியாமல் அதை குடித்து விட்டான். இப்போது பார், மெதுவாக அவனது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கும். போனின் மறுமுனையில் டாக்டரின் மெல்லிய சிரிப்பு சத்தம் கேட்டது. மிகவும் நன்றாக செய்தாள். இனி பயப்படாதே. மெதுவாக எல்லாம் நம் கட்டுப்பாட்டிற்குள் வரும். நீ கவலைப்படாதே. எல்லாம் நாம் திட்டமிட்டபடியே நடக்கும். நான் சொல்வதைப் போலவே மட்டும் செய்து கொண்டு வா. ஷாலினி பெருமூச்சு விட்டு முணுமுணுத்தாள். இனி அவன் செய்த செயலுக்கான தண்டனையை அனுபவிப்பான். அந்த அறைக்கு, அந்த சந்தேகத்திற்கு, அந்த அவமானத்திற்கு. அதன் வலி இன்னும் என் கன்னத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. இதை சொல்லும்போது அவள் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்தது. அது வருத்தத்தினால் வந்ததல்ல, தன் முடிவை உறுதிப்படுத்தியதால் வந்தது. அவள் போனை அணைத்துவிட்டு மெதுவாக கணவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அவனை பார்த்து கொண்டே ஒரு அப்பாவித்தனமான நாடகத்தை ஆடத் தொடங்கினாள். அவனது நெற்றியில் கை வைத்து மெதுவாக சொன்னாள், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள், நான் இங்கேயே இருக்கிறேன். கணவன் அரை தூக்கத்தில் இருந்தான். தன் மனைவி உண்மையிலேயே தன் மீது அக்கறை கொண்டு பராமரிப்பதாக அவன் நினைத்தான். எந்த பால் அவனது இரவை எளிதாக்க வேண்டுமோ அதே பால் அவனது வாழ்க்கையை மெதுவாக விஷமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அவன் உணரவே இல்லை. மறுபுறம் அம்மா தன் அறையில் அமர்ந்து கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தார். இறைவா, என் குடும்பத்தை காப்பாற்று. தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் அதே மருமகள் தன் மகனை மெதுவாக மரணத்தின் வாசலுக்கு தள்ளும் விளையாட்டை விளையாடுகிறாள் என்பது அவருக்கு தெரியவில்லை. இரவின் அந்த இருள் இப்போது வெறும் உறக்கத்திற்கு மட்டுமல்ல, ஒரு பயங்கரமான ரகசியத்திற்கும் சாட்சியாகிவிட்டது. காலை நேரத்தின் முதல் கதிர் ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது. ஆனால் அந்த வீட்டின் சூழல் இன்னும் கனமாகவே இருந்தது. ஷாலினி கணவனை பார்த்தாள். அவன் படுக்கையில் பாதியளவு எழ முயன்றான். ஆனால் அவனது விரல்கள் வேலை செய்யவே இல்லை. அவன் ஒரு கிளாஸ் தண்ணீரை கையில் எடுக்க முயன்றான். ஆனால் கிளாஸ் கை நழுவி தரையில் விழுந்து உடைந்தது. தண்ணீர் நாலாபுரமும் சிதறியது. அம்மா ஓடி வந்து பதற்றமான குரலில் கேட்டார், மகனே, என்ன நடக்கிறது? கையில் ஏன் பலமில்லை? மகன் உதவியற்ற பார்வையை தன் தாயின் மீது வீசி மெதுவாக சொன்னான், அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் உடல் ஏன் எனக்கு ஒத்துழைக்க மறுக்கிறது? அவனது குரல் தாழ்வாகவும்
உடைந்தும் இருந்தது. அம்மா உடனடியாக ஷாலினியை அழைத்தார். மருமகளே, சீக்கிரம் வா, பார், இவனால் ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட பிடிக்க முடியவில்லை. ஷாலினி வெளியே வந்தாள். முகத்தில் கவலையையும் தவிப்பையும் வரவழைத்துக் கொண்டு சொன்னாள், ஐயோ, இவருக்கு என்ன ஆனது? ஒருவேளை இரவில் ஏற்பட்ட அதிக மன அழுத்தமாக இருக்குமோ? டாக்டர் மருந்துகள் கொடுத்திருக்கிறார் அல்லவா? நான் அதை சரியான நேரத்தில் கொடுத்து கொண்டே இருப்பேன். எல்லாம் சரியாகிவிடும். அவள் கணவனுக்கு முட்டு கொடுத்து படுக்க வைத்து அவளை தண்ணீர் புகட்டினாள். அம்மா பெருமூச்சு விட்டார். ஆனால் அவர் இதயத்தில் ஒரு மெல்லிய பயம் குடிகொண்டது. அவர் மனதிற்குள் நினைத்தார், இவ்வளவு சீக்கிரம் உடல்நிலை மோசமாவது சாதாரணமான விஷயம் இல்லையே. அவர் மருமகளின் பேச்சை நம்பி மௌனமானார். நாட்கள் நகர நகர கணவனின் உடல்நிலை தேறுவதற்கு பதிலாக பலவீனம் இன்னும் அதிகரித்தது. முதலில் கைகள் மட்டும் நடுங்கின. இப்போது கால்களும் மரத்து போக தொடங்கின. அவன் நடக்க முயன்றால் தடுமாறி விழுந்தான். அம்மாவின் கவலை அதிகரித்தது. அவர் மகனின் அருகில் அமர்ந்து கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டே மருமகளிடம் அடிக்கடி கேட்பார், மருமகளே, மருந்துகளை சரியான நேரத்தில் கொடுத்தாய் அல்லவா? ஷாலினி ஒவ்வொரு முறையும் உறுதி அளிப்பார். ஆமாம் அத்தை, நான் முழு கவனத்துடன் பார்த்து கொள்கிறேன். மருந்து மெதுவாகத்தான் வேலை செய்யும் என்று டாக்டர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். அம்மா மருமகளின் கண்களை ஊடுருவி பார்த்தார். முகம் மிகவும் அமைதியாகவும் கவலை நிறைந்ததாகவும் தெரிந்தது. ஆனால் எங்கோ ஓரிடத்தில் இந்த தவிப்பு கொஞ்சம் செயற்கையானதாக இருப்பதாக அம்மாவின் மனதிற்கு தோன்றியது. இருப்பினும் அடுத்த கணமே அந்த எண்ணத்தை அவர் உதறி தள்ளினார். அவருக்கு தன் மருமகள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. இரவு மகன் தூங்கிய பிறகு அம்மா தனியாக அமர்ந்து யோசிக்க தொடங்கினார். திடீரென்று இவ்வளவு வேகமாக பரவும் இது என்ன நோய்? டாக்டர் குணமாகிவிடும் என்று சொல்கிறார். ஆனால் நிலைமை மோசமாகிக் கொண்டே செல்கிறதே. உண்மையாகவே ஏதேனும் தவறு நடக்கிறதா? அவர் மனதில் ஒரு மெல்லிய சந்தேகம் துளிர்விடத் தொடங்கியது. இந்த சந்தேகம் புகை போல இருந்தது. இப்போது மெல்லிய கோடாக தெரிந்தது. ஆனால் விரைவில் இது நெருப்பாக மாறப்போகிறது. அம்மாவின் மனம் இப்போது அமைதியாக இருக்கவே இல்லை. ஒவ்வொரு நாள் காலையிலும் இன்று மகனின் நிலைமை சற்று முன்னேற்றம் அடையும் என்று அவர் நினைப்பார். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புதிய அறிகுறி தென்பட்டது. சில நேரம் கைகளின் பிடி குறைந்துவிடும். சில நேரம் கால்களின் மதமதப்பு ஏற்படும். சில நேரம் முகத்தில் விசித்திரமான ஒரு இறுக்கம் வந்துவிடும். மகனின் நெற்றியில் வேர்வை சிந்தியது. அவன் சொன்னான், அம்மா, நான் ஏன் குணமாகவில்லை? உண்மையில் இந்த நோய் என்னை மெதுவாக தின்று கொண்டிருக்கிறதா? அம்மா அவனுக்கு தைரியம் சொன்னார். இல்லை மகனே, அப்படி நினைக்காதே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார். ஆனால் அவர் மனதிற்குள் சந்தேகம் இப்போது ஆழமாகிக் கொண்டே சென்றது. ஒரு நாள் காலை அவர் மருமகளிடம் சொன்னார், மருமகளே, நீ முக்கியமான வேலைகளை கவனி. நான் மகனை அருகில் இருக்கும் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன். மற்றொரு டாக்டரின் கருத்தையும் கேட்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார். ஷாலினி சற்றே அதிர்ச்சி அடைந்தாள். பேச்சை மாற்ற முயன்றாள். பிறகு சுதாரித்துக் கொண்டு புன்னகையுடன், சரி அத்தை, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். ஆனால் எனக்கு என்னவோ இந்த டாக்டரை சரியாகத்தான் சிகிச்சை அளிக்கிறார் என்று தோன்றுகிறது. சரி, நீங்கள் விரும்பினால் அழைத்து செல்லுங்கள். வேண்டுமானால் நானும் உங்களுடன் வரட்டுமா என்று கேட்டாள். அதற்கு அம்மா, வேண்டாம், நான் ஆட்டோ பிடித்து சென்று விடுவேன் என்றார். அவர் மகனை தயார் செய்து ஆட்டோவில் அமர வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கே அனுபவம் வாய்ந்த ஒரு டாக்டர் மிகுந்த கவனத்துடன் பரிசோதித்தார். பல பரிசோதனைகளை செய்ய சொன்னார். பிறகு அறிக்கைகளை பார்த்த டாக்டர் மிகவும் தீவிரமான குரலில் சொன்னார், பாருங்கள், நோயாளிக்கு இப்போது கொடுக்கப்படும் மருந்துகள் உடலை குணப்படுத்துவதற்கு பதிலாக பலவீனமாக்கி கொண்டிருக்கின்றன. இந்த மருந்துகள் நரம்புகளையும் தசைகளையும் மெதுவாக செயலிழக்க செய்துவிடும். எந்த சூழலிலும் இந்த மருந்துகளை தொடரக்கூடாது. உடனடியாக இவற்றை நிறுத்திவிட்டு புதிய சிகிச்சையை தொடங்குங்கள். அம்மாவின் காலடியில் தரை நழுவுவது போல் இருந்தது. அவர் பதற்றத்துடன், ஆனால் டாக்டர், எங்கள் வீட்டு டாக்டர் இந்த மருந்துகள் தான் அவரை குணப்படுத்தும் என்று கூறி
இதற்கான சீட்டை கொடுத்தாரே என்றார். புதிய டாக்டர் அம்மாவை ஊடுருவி பார்த்துவிட்டு, யாரோ உங்களை தவறாக வழிநடத்தி இருக்கிறார்கள். இந்த மருந்து இன்னும் சில நாட்களுக்கு தொடர்ந்திருந்தால் நோயாளி முழுமையாக முடங்கி போயிருப்பார் என்றார். அம்மாவின் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. ஏதோ ஒரு தெரியாத விளையாட்டு ஆடப்படுகிறது என்பதை அவர் உள்ளுணர்வால் உணர்ந்தார். உடனடியாக புதிய சிகிச்சையை தொடங்கி மகனை வீட்டிற்கு அழைத்து வந்தார். வழிநெடுக அவர் மனம் ஒன்றையே சிந்தித்துக் கொண்டிருந்தது. என் மகனை நோயாளியாக வைத்திருப்பதால் யாருக்கு என்ன லாபம்? இந்த சதிக்கு பின்னால் இருப்பது யார்? வீட்டிற்கு வந்ததும் அவர் மருமகளிடம் சொன்னார். டாக்டர் பழைய மருந்துகளை உடனடியாக நிறுத்த சொல்லிவிட்டார். இனி புதிய சிகிச்சை தான் நடக்கும். ஷாலினி சற்றே வியப்படைவது போல் காட்டி பிறகு சமாளித்துக் கொண்டு, நல்லது அத்தை, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். நான் புதிய மருந்துகளை வாங்கி வருவதாக கூறி ஷாலினி வெளியே சென்றாள். ஆனால் அம்மாவின் கண்களில் இப்போது ஒரு புதிய உறுதி தெரிந்தது. இந்த ரகசியத்தை முழுமையாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவர் மனதிற்குள் உறுதி பூண்டார். புதிய டாக்டரின் பேச்சை கேட்ட பிறகு அம்மாவின் நம்பிக்கை முற்றிலுமாக சிதைந்து விட்டது. வீட்டிற்கு வந்ததும் மகனை ஓய்வெடுக்க சொன்னவர் இனி யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்று முடிவு செய்தார். மருமகள் மீது இதுவரை அவருக்கு எந்த புகாரும் இருந்ததில்லை. அவளை தன் சொந்த மகளாகவே கருதி வந்தார். ஆனால் இந்த முறை அவர் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு மெல்லிய சந்தேகம் எழுந்தது. ஒருவேளை அவளும் இந்த சதியில் பங்குதாரராக இருப்பாளோ? அடுத்த நாள் காலை மருமகளை கண்காணிக்க அம்மா ஒரு முடிவு எடுத்தார். மருமகளே, நான் கோயிலுக்கு செல்ல வேண்டும். நீ மகனுக்கு மருந்துகளை சரியான நேரத்திற்கு கொடுத்து விடு என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். ஆனால் உண்மையில் அவர் வெளியே செல்லவில்லை. ஜன்னல் வழியாக மறைந்திருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் சென்றவுடன் ஷாலினி மருந்து பாட்டில்களை கையில் எடுத்து அதில் ஏதோ ஒன்றை கலப்பதை கண்டார். அவள் மெதுவாக ஒரு பாட்டிலை திறந்து அதில் பவுடர் போன்ற ஒன்றை போட்டு அதை குலுக்கி அலமாரியில் வைத்தாள். அம்மாவின் இதயம் பலமாக துடித்தது. இப்போது அவர் கண்களில் சந்தேகம் இல்லை, மாறாக கண்டது உண்மைதான் என்கிற உறுதி இருந்தது. அவர் எதுவும் தெரியாதது போலவே வீட்டிற்குள் நுழைந்தார். மருமகளிடம் சிரித்துக் கொண்டே, என்ன, இன்னும் மருந்து கொடுக்கவில்லையா? கொடு, நானே மகனுக்கு கொடுத்து விடுகிறேன் என்றார். ஷாலினி சற்று பதற்றமடைந்தாள். இல்லை அத்தை, நானே கொடுக்கிறேன் என்று கூறினாள். ஆனால் அம்மா விடாப்பிடியாக, இன்று நான் தான் கொடுப்பேன் என்று கூறி பாட்டிலை வாங்கி கொண்டார். இப்போது அவர் முன்னால் 2 வழிகள் இருந்தன. ஒன்று நேரடியாக மருமகளிடம் சண்டையிடுவது, மற்றொன்று ஆதாரங்களை திரட்டுவது. அவர் 2வது வழியை தேர்ந்தெடுத்தார். மருந்து கொடுக்கும் போது ரகசியமாக பாட்டிலை மாற்றினார். தன் பையில் மறைத்து வைத்திருந்த புதிய டாக்டரின் உண்மையான மருந்தை அவர் மகனுக்கு கொடுத்தார். மாலை நேரத்திற்குள் மகனின் உடல்நிலையில் லேசான முன்னேற்றம் தெரிந்தது. அவன் முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி தெரிந்தது. கைகளும் நன்றாக செயல்படத் தொடங்கின. இதை பார்த்ததும் அம்மாவின் சந்தேகம் முழு நம்பிக்கையாக மாறியது. அப்படியானால் இது அனைத்தும் உண்மைதான். என் மருமகளே இந்த சதியில் இணைந்திருக்கிறாள் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். ஆனால் அவர் உடனடியாக எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இந்த விளையாட்டை முடிவுக்கு கொண்டு வர ஒரு பெரிய திட்டத்தை தீட்ட முடிவு செய்தார். அன்று இரவு மகனை தூங்க வைத்த பிறகு மெதுவாக தன் அண்டை வீட்டை சேர்ந்த சுனிதா சித்தியை அழைத்தார். சுனிதா சித்தி மிகவும் புத்திசாலி மற்றும் உலக அனுபவம் வாய்ந்தவர். அம்மா அவரிடம் மகனின் நிலைமையை பற்றியும் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார். மகனின் மோசமான உடல்நிலை, பழைய டாக்டரின் மருந்துகள் மற்றும் மருமகளின் சந்தேகத்திற்கு இடமான செயல்கள் என அனைத்தையும் அம்மா விளக்கினார். சுனிதா சித்தி மிகவும் தீவிரமான குரலில் சொன்னார். அக்கா, இனி தாமதிக்காதீர்கள். மருமகளை பொது வெளியில் அம்பலப்படுத்த நமக்கு ஒரு வலுவான ஆதாரம் தேவை. நாளைக்கே ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும். அம்மா தலையசைத்துவிட்டு மனதிற்குள் வேண்டிக் கொண்டார். இறைவா, எனக்கு துணிவை கொடு. இது என் மகனின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போது அந்த வீட்டின் ஒவ்வொரு அசைவிலும் மௌனம் மட்டுமல்ல,
விரைவில் வெளிவரப் போகும் ஒரு பெரிய ரகசியமும் ஒளிந்திருந்தது. விடியற்காலை நேரம். வீட்டில் வழக்கமான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அம்மாவின் மனம் அமைதியற்று இருந்தது. மருமகளும் அந்த டாக்டரும் சேர்ந்து செய்த சதியை எப்படி நிரூபிப்பது என்பது பற்றியே அவர் இரவு முழுவதும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். பக்கத்து வீட்டு சுனிதா சித்தியும் வந்து விட்டார். அம்மா அவரை உள்ளே அமர வைத்து மெதுவாக சொன்னார், இன்று உண்மை வெளிவந்தே தீர வேண்டும். மகனின் நிலைமை மோசமாக இருப்பது போல் நாடகமாடி அதே டாக்டரை வீட்டிற்கு வரவழைக்கப் போகிறேன். நீயும் இங்கேயே இரு. அப்போதுதான் ஒரு சாட்சி கிடைக்கும். சுனிதா சித்தி உடன்பட்டார். சரி அக்கா, மருமகளுக்கு சந்தேகம் வராது, நமக்கும் ஆதாரம் கிடைத்துவிடும். அம்மா போனை எடுத்து பழைய டாக்டருக்கு அழைத்தார். குரலில் பதற்றத்தை வரவழைத்துக் கொண்டு, டாக்டர், என் மகனின் நிலைமை மீண்டும் மோசமாகிவிட்டது. தயவு செய்து வீட்டிற்கு வாருங்கள் என்றார். சிறிது நேரம் கழித்து கதவு மணி ஒலித்தது. டாக்டர் வந்தவுடன் கேட்டார், இப்போது எப்படி இருக்கிறது? அறிகுறிகள் இன்னும் அதிகரித்து விட்டதா? அவர் தனது பையில் இருந்து அதே மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடுத்து, இவற்றை தவறாமல் கொடுங்கள், மெதுவாக முன்னேற்றம் தெரியும் என்றார். அம்மா திட்டமிட்டபடி ஒரு கேள்வியை கேட்டார். டாக்டர், இந்த மருந்துகள் மிகவும் வீரியமானவை போல் தெரிகிறதே, இதனால் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்படாதா? டாக்டர் சற்று தடுமாறினார். இருந்தாலும், இல்லை, எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றார். அந்த நேரத்தில் சுனிதா சித்தி பேச்சில் இடைமறித்து சொன்னார், ஆனால் ஒரு விஷயம் விசித்திரமாக இருக்கிறது. இந்த மருந்தை ஆரம்பித்ததிலிருந்து நோயாளி குணமடைவதற்கு பதிலாக நிலைமை மோசமாகிறதே. டாக்டர் திணறிக்கொண்டே சொன்னார், அது நோயின் தாக்கம். எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் என்று என டாக்டர் கூறினார். அவர் அவ்வாறு சொன்ன உடனேயே ஷாலினி சமையலறையில் இருந்து வெளியே வந்தாள். அங்கே சுனிதா சித்தியும் இருப்பதை கண்டதும் அவள் முகம் திடீரென வெளுத்து போனது. அவள் பதற்றத்துடன், ஆமாம் அத்தை, டாக்டர் சொல்வது சரிதான், இந்த மருந்துகள் தான் இவரை குணப்படுத்தும் என்றாள். அம்மா மருமகளை நேருக்கு நேர் பார்த்து, சரி, அப்படியானால் இன்றைக்கு மருந்தை நீயே புகட்டு என்றார். ஷாலினி திடுக்கிட்டாள். அவள் கைகள் நடுங்க தொடங்கின. அவள் மருந்து பாட்டிலை எடுத்தாள். ஆனால் மருந்தை கிளாஸில் ஊற்ற முயன்ற போது சுனிதா சித்தி தடுத்தார். ஒரு நிமிடம் நில், இந்த மருந்தை நானும் பார்க்க விரும்புகிறேன் என்றார். டாக்டரின் முகம் வாடி போனது. ஷாலினியின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அம்மா கண்டிப்பான குரலில் கேட்டார், மருமகளே, இப்போது உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த மருந்துகள் என்ன? ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இதை கொடுக்க துடிக்கிறாய்? அறையின் சூழல் பாரமானது. படுக்கையில் கிடந்தபடியே மகன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் இப்போது ஆச்சரியமும் வலியும் கலந்திருந்தது. அவன் பலவீனமான குரலில், ஷாலினி, உண்மையை சொல், நீ உண்மையிலேயே என் மரணத்தை விரும்புகிறாயா என கேட்டான். இதை கேட்டதும் ஷாலினியின் கையில் இருந்து மருந்து பாட்டில் நழுவி கீழே விழ பார்த்தது. அம்மாவும் சுனிதா சித்தியும் அவளது ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனித்தனர். இப்போது அவளிடம் பொய் சொல்ல எந்த வழியும் இல்லை. அறையில் இருந்தவர்களின் மூச்சே நின்றுவிட்டது போல் இருந்தது. ஷாலினியின் கைகள் நடுங்கின. மருந்து பாட்டில் தரையில் விழுந்து உருண்டது. அம்மாவின் கண்களில் கோபம் கனலாக தெரிந்தது. மகனின் கண்களில் வேதனை தெரிந்தது. சுனிதா சித்தியின் கண்களில் சந்தேகம் உறுதியாக தெரிந்தது. அந்த சில வினாடி மௌனம். சுவர்களே ஷாலினியின் பதிலுக்காக காத்திருப்பது போல் இருந்தது. இறுதியாக அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவள் விம்மியபடி சொன்னாள், ஆமாம், ஆமாம், அதுதான் உண்மை. இதற்கெல்லாம் நான் தான் காரணம். இதுவரை கொடுக்கப்பட்ட மருந்துகளில் விஷம் போன்ற வீரியம் கொண்ட ஒரு பொருள் கலந்திருந்தது. இதை நான் மட்டும் தனியாக செய்யவில்லை, அந்த டாக்டருடன் சேர்ந்துதான் செய்தேன். இதை கேட்ட மகன் அப்படியே உறைந்து போனான். அவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவன் தழுதழுத்த குரலில் கேட்டான், ஏன் ஷாலினி, உன்னை நான் எப்போதும் என்னவளாகத்தான் கருதினேன். பிறகு ஏன் இப்படி செய்தாய்? ஷாலினி கட்டுக்கடங்காமல் அழுது கொண்டே சொன்னாள், அன்று அன்று நீங்கள் என்னை அறைந்தீர்களே,
அப்போது என் உலகமே சிதறிவிட்டது போல் இருந்தது. என் சுயமரியாதையை நீங்கள் காலால் மிதித்து விட்டீர்கள். நீங்கள் என் மீது அன்பு காட்டவில்லை, என்னை நம்பவில்லை என்று எனக்கு தோன்றியது. அதே நிமிடத்தில் நான் அனுபவித்த அதே வலியை உங்களுக்கும் உணர வைக்க வேண்டும் என்று நான் சபதம் செய்தேன். அப்போது எனக்கு முன்பே அறிமுகமான அந்த டாக்டர் என் உணர்வுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். நான் விரும்பினால் உங்களை மெதுவாக கொன்றுவிடலாம் என்றும் அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். அவர் என்னை விரும்பத் தொடங்கினார். என்னை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அம்மா கோபத்துடன் கேட்டார், உனக்கு வெட்கமாக இல்லையா? உன்னை ஒரு மகளைப் போல ஏற்றுக்கொண்ட இந்த வீட்டிலேயே அந்த வீட்டின் விளக்கை அணைக்க துணிந்து விட்டாயே. உறவுகளின் புனிதத்தையே நீ களங்கப்படுத்தி விட்டாய். ஷாலினி விம்மி விம்மி அழுதாள். அத்தை, நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அந்த அறை தந்த வழியிலும் என் அகங்காரத்திலும் நான் குருடாகி போய்விட்டேன். அந்த டாக்டரின் பேச்சிலும் நான் மயங்கி விட்டேன். அவர் என்னை திசை திருப்பினார். அவர் என் பலவீனத்தை பயன்படுத்துகிறார் என்பதை என்னால் அப்போது புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சொன்னதைத்தான் நான் செய்தேன். சுனிதா சித்தி கண்டிப்பான குரலில் சொன்னார், மருமகளே, தவறு உணர்ச்சிகளால் செய்யப்பட்டாலும் சரி அல்லது தந்திரத்தால் செய்யப்பட்டாலும் சரி, அதன் விளைவு ஒன்றுதான். குற்றம் என்பது குற்றமே. அதற்கான கணக்கை செலுத்தியே தீர வேண்டும். மகனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் நடுங்கும் குரலில் சொன்னான், ஷாலினி, அன்று உன் வலியை என்னிடம் நேரடியாக சொல்லியிருந்தால் ஒருவேளை நான் புரிந்து கொண்டிருப்பேன். ஆனால் நீ தேர்ந்தெடுத்த இந்த பாதை என்னை மரணத்தின் விளிம்பிற்கு அழைத்து வந்துவிட்டது. ஷாலினி தரையில் அமர்ந்து கைகளை கூப்பி அழுதபடி சொன்னாள், என்னை மன்னித்து விடுங்கள். நான் திருந்த விரும்புகிறேன். அந்த டாக்டரின் உண்மையை எல்லோருக்கும் முன்னால் கொண்டு வருவேன். நான் சாட்சி சொல்வேன், ஆதாரங்களை கொடுப்பேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அம்மாவின் இதயம் கல்லாகி போயிருந்தது. இருந்தாலும் அவரது தாய்மை குணம் முழுமையாக தோற்று போகவில்லை. அவர் கனத்த குரலில் சொன்னார், நீ உண்மையாகவே வருந்தினால் அதை நிரூபித்து காட்டு. அந்த டாக்டரை அம்பலப்படுத்து. உன் செயல்கள் மூலம் நீ மாறிவிட்டாய் என்று நிரூபி. அப்போதுதான் உனக்கு மன்னிப்பு கேட்கும் தகுதி கிடைக்கும். அறையில் நிலவிய அந்த பாரமான மௌனம் மெதுவாக உடையத் தொடங்கியது. ஷாலினியின் ஒப்புதல் வாக்கு மூலம் அனைவரையும் உலுக்கிவிட்டது. ஆனால் இப்போது ஆட்டம் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. அந்த டாக்டரை பிடிப்பதும் இந்த சதியை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதுமே இனி செய்ய வேண்டியவை. ஷாலினி தரையில் அமர்ந்து கைகளை கூப்பி அழுது கொண்டிருந்தாள். அவள் மனதளவில் உடைந்து போயிருந்தாள். அம்மா அவளை பார்த்து ஒரு கடுமையான குரலில் சொன்னார், வருந்துவது மட்டும் போதாது மருமகளே, நீ செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். நீ உண்மையாகவே மாற விரும்பினால் அந்த டாக்டருக்கு எதிராக நின்று அவனது உண்மை முகத்தை எல்லோருக்கும் முன்னால் கொண்டு வா. ஷாலினி கண்ணீர் மல்கிய குரலில் சொன்னாள், சரி அத்தை, நான் தயாராக இருக்கிறேன். அந்த சாத்தானை அவனது வினை பயனை அனுபவிக்க செய்த பிறகே நான் நிம்மதி அடைவேன். அடுத்த நாளே அம்மாவும் மகனும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். அவர்கள் ஷாலினியிடம் அந்த டாக்டரை ஒரு சாக்குப்போக்கு சொல்லி வீட்டிற்கு வரவழை. அவன் கொடுத்த மருந்துகள் வேலை செய்வதாகவும் இன்னும் கூடுதல் மருந்துகள் தேவைப்படுவதாகவும் அவனிடம் போனில் சொல் என்று கூறினார்கள். ஷாலினி நடுங்கும் கைகளுடன் டாக்டருக்கு போன் செய்தாள். டாக்டர், உங்கள் மருந்துகள் நன்றாக வேலை செய்கின்றன. எனக்கு இன்னும் கொஞ்சம் மருந்துகள் வேண்டும். போனின் மறுமுனையில் இருந்த டாக்டர் மகிழ்ச்சியுடன் சொன்னார், மிகவும் நல்லது. நான் இன்றே மாலை மருந்துகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன். மாலை ஆனதும் டாக்டர் வீட்டிற்கு வந்தார். அவர் மருந்துகள் மற்றும் ஊசிகளை வெளியே எடுத்தபோது கதவுக்கு பின்னால் இருந்து இருவர் உள்ளே வந்தனர். அம்மா வரவழைத்த பக்கத்து வீட்டு சுனிதா சித்தி மற்றும் சாதாரண உடையில் ஏற்கனவே மறைந்திருந்த ஒரு போலீஸ் அதிகாரி. டாக்டர் திடீரென்று பயந்து போனார். அம்மா கண்டிப்பான குரலில் சொன்னார், இவன்தான் என் மகனின் வாழ்க்கையோடு விளையாடியவன். இப்போது உண்மையை சொல், இல்லை என்றால் போலீஸ் உன்னை நேராக கூட்டி செல்லும். டாக்டர் திகைத்து போனார். அவர் கையில் இருந்த மருந்து பாட்டில்கள் நடுங்கின.
போலீஸ் உடனடியாக அவரை பிடித்து மருந்துகளை ஆய்வு செய்ய தொடங்கியது. மருத்துவ அறிக்கை வந்தபோது அந்த மருந்துகளில் நரம்புகளை மெதுவாக செயலிழக்க செய்யும் விஷம் கலந்திருப்பது உறுதியானது. ஷாலினி எல்லோருக்கும் முன்னால் உண்மையை ஒப்புக்கொண்டாள். ஆமாம், நானும் இவனோடு சேர்ந்துதான் செயல்பட்டேன். என் கணவருக்கு இந்த மருந்துகளை நான் தான் கொடுத்தேன். ஆனால் இப்போது நான் முழுமையாக சாட்சி சொல்வேன். இவன்தான் என்னை திசை திருப்பினான் என்பதற்கான ஆதாரங்களையும் கொடுப்பேன். இந்த மனிதன்தான் என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. போலீசார் டாக்டருக்கு விலங்கிட்டு அழைத்து சென்றனர். செல்லும் போது அவர், என்னை சிக்க வைத்து விட்டாயே ஷாலினி என்று முணுமுணுத்தார். ஆனால் இப்போது அவர் சொல்லும் எந்த வார்த்தைக்கும் மதிப்பில்லை. படுக்கையில் கிடந்தபடியே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மகனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு மெதுவாக சொன்னான், அம்மா, நீங்கள் மட்டும் இல்லை என்றால் இன்று என் வாழ்க்கையே முடிந்திருக்கும். அம்மா அவன் தலையை வருடி கொடுத்து, மகனே, கடவுளுக்கு நன்றி சொல். சரியான நேரத்தில் உண்மை வெளிவந்து விட்டது என்றார். ஷாலினி கணவனின் கால்களில் விழுந்து அழுது கொண்டே சொன்னாள், என்னை மன்னித்து விடுங்கள். நான் திருந்தி விட்டேன். இனி என் வாழ்க்கை உங்கள் சேவைக்காகவும் இந்த வீட்டின் மானத்தை காக்கவுமே அமையும். அறையில் நிலவிய அந்த பாரமான மௌனம் இப்போது உடைந்தது. சதி திட்டத்தின் ரகசியம் அம்பலமானது. இந்த புயலுக்கு பிறகு வீட்டில் முதல் முறையாக நம்பிக்கையின் கதிர்கள் தென்படத் தொடங்கின. டாக்டரின் கைதுக்கு பிறகு வீட்டில் இருந்து ஒரு பெரிய சுமை இறங்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனால் வாழ்க்கை இன்னும் எளிதாகிவிடவில்லை. மகனின் உடல்நிலை இன்னும் பலவீனமாகவே இருந்தது. கை கால்கள் முழுமையாக ஒத்துழைக்கவில்லை. உண்மையை உணர்த்திய அதே புதிய டாக்டரிடமே தன் மகனுக்கு சிகிச்சை அளிக்க அம்மா முடிவு செய்தார். அவர் மகனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். முழுமையான பரிசோதனைகளுக்கு பிறகு ஒரு நீண்டகால சிகிச்சை தொடங்கியது. ஊசிகள், மருந்துகள் மற்றும் தினசரி பிசியோதெரபி என அனைத்தும் சேர்ந்து மெதுவாக பலனளிக்க தொடங்கின. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஷாலினி தன் கணவனை தூக்கி வீல் சேரில் அமர வைத்து மருந்து கொடுத்து டாக்டரிடம் அழைத்து சென்றாள். வீட்டு வேலைகளிலும் அவள் இப்போது எந்த குறையும் வைக்கவில்லை. நள்ளிரவு வரை அவள் கணவனின் கால்களை வருடி விடுவதையும் தலையணைகளை சரி செய்வதையும் அவனது ஒவ்வொரு சிறிய தேவையையும் கவனிப்பதையும் அம்மா பலமுறை பார்த்தார். மகன் சில நேரங்களில் அவளை பார்த்து யோசிப்பான், இவள் அதே ஷாலினி தானா? ஒருமுறை மரணத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தவள் தானா இவள் என்று. அவன் இதயத்தில் இன்னும் காயம் இருந்தது. ஆனால் ஷாலினி உண்மையிலேயே மாறிவிட்டாள் என்று அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது. அம்மா ஒவ்வொரு நொடியும் மகனுடனேயே இருந்தார் மற்றும் மருமகளை தொடர்ந்து கவனித்து வந்தார். ஆரம்பத்தில் ஷாலினியின் ஒவ்வொரு அசைவையும் அவர் சந்தேகத்துடன் தான் பார்த்தார். ஆனால் காலம் செல்ல செல்ல மருமகள் உண்மையில் தன் தவறுக்காக வருந்துவதை அவர் உணரத் தொடங்கினார். அவளது நடத்தை இப்போது நாடகத்தனமாக இல்லாமல் உண்மையானதாக தெரிந்தது. ஒரு நாள் டாக்டர் சொன்னார், இப்போது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதே போல கவனிப்பு தொடர்ந்தால் விரைவில் அவர் மீண்டும் தன் கால்களால் நிற்க முடியும். இதை கேட்டதும் அம்மாவின் கண்களில் கண்ணீர் மல்கியது. அவர் இறைவனுக்கு நன்றி சொன்னார். பிறகு மருமகளை திரும்பி பார்த்தார். ஷாலினி கண்ணீருடன் சொன்னாள், அத்தை, எனக்கு இன்னொரு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி. இனி என் ஒவ்வொரு செயல் மூலமும் நான் மாறிவிட்டேன் என்பதை நிரூபிப்பேன். அன்றிலிருந்து வீட்டின் சூழல் மெதுவாக மாறத் தொடங்கியது. பதற்றத்திற்கு பதில் நம்பிக்கை குடியேறியது. மகனின் கண்களில் புன்னகை திரும்பியது. ஒரு பெரிய புயலுக்கு பிறகு தன் வீட்டில் நிம்மதி பெருமூச்சு வீசத் தொடங்கியதை அம்மா உணர்ந்தார். நாளுக்கு நாள் மகனின் நிலைமை சீரானது. இப்போது அவன் வீல் சேரில் இருந்து எழுந்து ஊன்றுகோல் உதவியுடன் நடக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு அடியும் அவனுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் ஷாலினியின் ஆதரவு அவனுக்கு துணிவை தந்தது. அவன் தடுமாறும் போதெல்லாம் ஷாலினி அவனை தாங்கி பிடித்து, பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்பாள். இந்த சிறு சிறு தருணங்களில் கணவனின் மனதில் இருந்த கோபம் என்னும் பனிப்பாறை மெதுவாக உருகத் தொடங்கியது.
அம்மாவும் மருமகளை கூர்ந்து கவனித்து வந்தார். முதலில் அவளது பணிவிடை வெறும் வேஷம் என்று நினைத்தவருக்கு இப்போது அதில் உண்மை தெரிந்தது. நள்ளிரவில் அனைவரும் உறங்கிய பிறகு ஷாலினி தனியாக அமர்ந்து இறைவனிடம் வேண்டிக் கொள்வாள். என் தவறுக்கு பரிகாரம் செய்ய எனக்கு தெம்பை கொடு இறைவா. இதை பார்த்த அம்மாவின் மனதிலும் அவளை பற்றிய மென்மையான எண்ணம் தோன்றியது. ஒரு நாள் மகன் தன் மனைவியிடம் நேரடியாக சொன்னான், ஷாலினி, நீ மிகப்பெரிய தவறு செய்தாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நீ உண்மையிலேயே மாறிவிட்டாய் என்பதையும் நான் பார்க்கிறேன். அன்று நான் உன்னை அறைந்ததை இப்போதும் நான் நினைத்து பார்க்கிறேன். அன்று நான் உன்னை அழைத்ததுதான் நம் வாழ்வின் மிகப்பெரிய தவறோ என்று தோன்றுகிறது. அன்று நான் சற்று பொறுமையை கடைபிடித்திருந்தால் நிலைமை இவ்வளவு தூரம் சென்றிருக்காது என்று கணவன் கூறினான். ஷாலினியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் கணவனின் கைகளை பிடித்துக்கொண்டு, இல்லை, தவறு என்னுடையதுதான். அன்று நான் கோபத்திலும் அகங்காரத்திலும் குருடாகி போகாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். இருவரின் பேச்சையும் கேட்ட அம்மா உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார், உறவுகள் தவறுகளால் முறிந்து விடுவதில்லை, மாறாக உண்மையை மறைப்பதால் தான் முறிகின்றன. நீங்கள் இருவரும் உண்மையை ஒப்புக்கொண்டதே பெரிய விஷயம். இனி கடந்த காலத்தை மறந்துவிட்டு புதிய தொடக்கத்தை ஆரம்பியுங்கள். அன்றுதான் முதல் முறையாக அந்த வீட்டில் ஒரு நிம்மதியான சூழல் உருவானது. மகன் புன்னகையுடன் தன் மனைவியின் கைகளை பற்றி கொண்டான். ஷாலினி அம்மாவின் பாதங்களை தொட்டு வணங்கி, அத்தை, இனி இந்த வீடுதான் எனக்கு கோவில், இதை காப்பதுதான் என் வாழ்க்கை என்றார். அம்மாவின் கண்களில் ஆசீர்வாத கண்ணீர் வழிந்தது. புயல் ஓய்ந்து விட்டதையும் தன் வீட்டில் அன்பு கலந்த புதிய விடியல் பிறப்பதையும் அவர் உணர்ந்தார். பல மாத உழைப்பு மற்றும் சிகிச்சைக்கு பிறகு ஒரு வழியாக மகன் ஊன்றுகோலை கைவிட்டு தன் சொந்த கால்களில் நிற்கும் நாள் வந்தது. அவன் தடுமாறி தடுமாறி நடந்தாலும் யாரிடமும் உதவி பெறாமல் சில அடிகள் நடந்தான். இதை பார்த்த அம்மாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் பெருகியது. ஷாலினியும் விம்மி விம்மி அழுதாள். நன்றி இறைவா, என் தவறின் சுமையை குறைத்து விட்டீர்கள் என்று அவள் உதடுகள் தானாகவே முணுமுணுத்தன. மெதுவாக மகன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினான். முதலில் வீட்டின் சிறு சிறு வேலைகளை கவனிக்க தொடங்கினான். பிறகு அலுவலகத்தில் இருந்தும் அழைப்புகள் வரத் தொடங்கின. சில மாதங்களுக்கு முன்பு படுக்கையில் உதவியற்று கிடந்த ஒரு மனிதன் இப்போது புன்னகையுடன் தன் கால்களில் நிற்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. இந்த முழு நேரத்திலும் ஷாலினி வீட்டு பொறுப்புகளை சிறப்பாக கவனித்துக் கொண்டாள். அதை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டின் பெண்கள் கூட, பார், தன் கணவனையும் மாமியாரையும் எப்படி சேவை செய்து கவனிக்கிறாள், இப்படிப்பட்ட மருமகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டனர். அம்மாவின் இதயம் பெருமையால் நிறைந்தது. ஒரு மனிதன் தன் செயல்களால் தன் தவறை துடைப்பதே உண்மையான பரிகாரம் என்று அவர் மனதிற்குள் நினைத்து கொண்டார். ஒரு நாள் அந்த பகுதியில் ஒரு ஆன்மீக கூட்டம் நடைபெற்றது. அம்மா ஷாலினியையும் தன்னுடன் அழைத்து சென்றார். அங்கே எல்லோருக்கும் முன்னால் அவர் சொன்னார், இவள் என் மருமகள். இன்று என் மகன் மீண்டும் எழுந்து நிற்கிறான் என்றால் அதில் இவளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இதை கேட்ட ஷாலினியின் தலை வெட்கத்திலும் பெருமையிலும் கவிழ்ந்தது. மக்கள் கைதட்டி அவளை ஆசீர்வதித்தனர். மகனும் இப்போது தன் மனைவியை புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்க தொடங்கினான். யார் தனக்கு துரோகம் இழைத்தாளோ அவளே இன்று தன் மிகப்பெரிய பலமாக மாறிவிட்டாள் என்று மகன் உணர்ந்தான். அவன் எல்லோருக்கும் முன்னால் சொன்னான், என் மனைவிதான் என் மிகப்பெரிய துணை. அவளால் தான் நான் இன்று மறுவாழ்வு பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அன்றிலிருந்து அந்த வீட்டில் மட்டுமல்ல, அந்த பகுதி முழுவதுமே ஷாலினிக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைத்தது. அவள் இப்போது வெறும் மருமகள் மட்டுமல்ல, ஒரு தவறில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு சிதைந்து போகவிருந்த உறவுகளை காப்பாற்றிய ஒரு பெண்மணி. காலம் காயங்களுக்கு மருந்திட்டு ஆற்றியது. மகன் இப்போது முழுமையாக குணமடைந்து மீண்டும் அலுவலகம் செல்லத் தொடங்கினான். காலையில் அம்மா அவன் நெற்றியில் திலகமிடுவார். ஷாலினி அவனுக்கு பிடித்த உணவை தயாரித்து மதிய உணவாக கொடுத்து வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைப்பாள். இது அதே வீடுதான். எந்த வீட்டில் ஒரு காலத்தில்
அலறல் சத்தமும் சந்தேகத்தின் நிழலும் படிந்திருந்ததோ? அதே வீடு இன்று சிரிப்பொலியாலும் நம்பிக்கையாலும் நிறைந்திருந்தது. அம்மாவின் கண்களில் இப்போது அமைதி நிலவியது. அவர் தினமும் இறைவனின் முன்னே விளக்கேற்றி சொல்வார், இறைவா, என் குடும்பத்தை காப்பாற்றியதற்கு நன்றி. அக்கம் பக்கத்தினர் கூட உங்கள் மருமகள் உண்மையிலேயே இந்த வீட்டின் மகாலட்சுமி என்று கூறினார். இதை கேட்கும் போது அம்மாவின் இதயம் பெருமையால் நிறைந்தாலும் இந்த நிலையை அடைய எவ்வளவு பெரிய விலை கொடுக்கப்பட்டது என்பது அவருக்கு தெரியும். ஒரு மாலை நேரத்தில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்த போது மகன் தீவிரமான குரலில் சொன்னான், அம்மா ஷாலினி, நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அன்று நான் கோபத்தில் உன்னை அறைந்ததுதான் ஷாலினி என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. அன்று நான் பொறுமையை கடைபிடித்திருந்தால், உன்னிடம் அன்பாக கேட்டிருந்தால், ஒருவேளை இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது. கணவன் மனைவி உறவு என்பது சந்தேகத்தாலும் கோபத்தாலும் அல்ல, நம்பிக்கையாலும் பொறுமையாலும் மட்டுமே இயங்கும் என்பதை இன்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஷாலினியின் கண்கள் கலங்கின. அவள் கைகளை கூப்பி சொன்னாள், அன்று ஒரு அறை வாங்கிய வழியை என் முழு வாழ்க்கைக்கும் மேலானதாக கருதியதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. அந்த நேரத்தில் நான் பொறுமையுடன் இருந்து அத்தையிடமோ அல்லது உங்களிடமோ மனம் திறந்து பேசியிருந்தால் நான் அந்த இருண்ட பாதையை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன். இனி என் வாழ்க்கை இந்த வீட்டை பராமரிப்பதிலேயே கழியும் என்று நான் சத்தியம் செய்கிறேன். அம்மா அவர்கள் இருவரையும் அருகில் இழுத்து அணைத்து கொண்டு சொன்னார், உறவுகள் ஒருபோதும் முறிந்து போகாது. எப்போது மனிதன் உண்மையை ஏற்றுக்கொண்டு தன்னை திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறானோ அப்போது அதை இன்று நீங்கள் இருவரும் நிரூபித்து விட்டீர்கள். அன்று இரவு விளக்குகளின் ஒளி பிரகாசித்தது. காற்றில் அமைதி பரவி இருந்தது. இதயங்களில் நிம்மதி இருந்தது. அந்த வீடு இப்போது வெறும் செங்கற்களாலும் சுவர்களாலும் ஆனது மட்டுமல்ல, அன்பு மற்றும் மன்னிப்பின் ஆலயமாக மாறியிருந்தது. அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. மகன் மீண்டும் அலுவலகம் செல்ல தொடங்கினான். குடும்பம் தப்பித்து விட்டதில் அம்மாவுக்கும் நிம்மதி. ஷாலினி இப்போது எல்லா வேலைகளையும் முழு மனதுடன் செய்தாள். மாமியாரின் சேவை, கணவனின் பராமரிப்பு மற்றும் வீட்டின் பொறுப்புகள் என அனைத்தும் வெளியில் இருந்து பார்க்கும்போது கச்சிதமாக தெரிந்தன. ஆனால் இந்த அமைதிக்கு இடையில் ஒரு நாள் எதிர்பாராத திருப்பம் வந்து அனைவரையும் உலுக்கியது. அம்மாவின் இளைய சகோதரி, அதாவது ஷாலினியின் சின்ன அத்தை, திடீரென கிராமத்தில் இருந்து பார்க்க வந்தார். அவர் சுபாவத்தில் வெகுளியானவர் என்றாலும் மனதில் உள்ளதை படபடவென பேசிவிடும் குணம் கொண்டவர். அவர் வந்தவுடன் வீட்டின் சூழலை கூர்ந்து கவனித்தார். ஷாலினி அவரது கால்களை தொட்டு வணங்க சென்றபோது அவர் குத்தலாக பேசினார். ஓ, இவள்தானா அந்த மருமகள்? நம் மகனின் உயிரையே எடுக்க துணிந்தவள். நீங்களும் இன்னும் இவளை வீட்டிலேயே வைத்திருக்கிறீர்களா? இதை கேட்டு வீடே ஸ்தம்பித்து போனது. மகன் திகைத்தான். அம்மாவின் முகம் வாடி போனது. ஷாலினியின் கண்கள் கலங்கின. அம்மா தன் சகோதரியை அமைதிப்படுத்த முயன்றார். ஏன் சகோதரி, இப்போதுதான் எல்லாம் சரியாகி இருக்கிறது. ஷாலினி தன் தவறை ஒப்புக்கொண்டு முற்றிலும் மாறிவிட்டாள் என்றார். ஆனால் அத்தை பேச்சை விடவில்லை. பாரு சகோதரி, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஒருமுறை விஷம் வைக்க துணிந்தவளை மீண்டும் நம்புவது என்ன புத்திசாலித்தனம்? இன்று பணிவிடை செய்கிறாள், நாளை மீண்டும் என்ன செய்வாளோ யாருக்கு தெரியும்? என் மகனின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இது என்றார். இதை கேட்ட ஷாலினி விம்மி விம்மி அழுது தன் கணவனின் கால்களில் விழுந்து சொன்னாள், தயவு செய்து என்னை நம்புங்கள். நான் மாறிவிட்டேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். மகன் மனதிற்குள் உடைந்திருந்தாலும் அம்மாவை பார்த்துவிட்ட பிறகு சொன்னான், சித்தி, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஷாலினி மிகப்பெரிய தவறு செய்தாள் என்பது உண்மைதான். ஆனால் இன்று அவள் செய்வதெல்லாம் வெறும் வேடமல்ல. நான் அவளை மன்னிக்காவிட்டால் இந்த வீடு எப்போதும் வலியும் வெறுப்பும் நிறைந்த இடமாகவே இருக்கும். நான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு தருவேன். அம்மா உறுதியான குரலில் சொன்னார். ஆமாம் சகோதரி, என் கருத்தும் அதுதான். தவறை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ளும் ஒருவன் மீண்டும் அதே தவறை செய்ய மாட்டான். நாமே அவளை மன்னிக்கவில்லை என்றால்
இந்த உலகத்திடம் எதை எதிர்பார்க்க முடியும்? அத்தைக்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் மௌனமானார். அன்று இரவு வீட்டில் மீண்டும் ஒரு பாரமான சூழல் நிலவியது. ஆனால் இந்த முறை மகனும் அம்மாவும் ஷாலினியின் பக்கம் நின்றார்கள். ஷாலினி உறங்கும் முன் இறைவனிடம் வேண்டினாள், இறைவா, என் செயல்கள் மூலம் ஒவ்வொரு சந்தேகத்தையும் துடைத்தெறியும் அளவுக்கு எனக்கு பொறுமையையும் வலிமையையும் கொடு. நான் இனி இந்த வீட்டின் பாரமாக இருக்க விரும்பவில்லை. நம்பிக்கையாக மாற விரும்புகிறேன். இதிலிருந்து ஷாலினிக்கு முன்னால் ஒரு புதிய பரீட்சை உருவானது. இப்போது அவள் தன் கணவன் மற்றும் மாமியாரிடம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உறவினர்கள் மற்றும் சமூகத்தின் முன்னிலையிலும் தன்னை நிரூபிக்க வேண்டியிருந்தது. அத்தையின் வார்த்தைகள் வீட்டின் சூழலை மீண்டும் பாரமாக்கின. மகனும் அம்மாவும் ஷாலினியை மன்னித்து விட்டனர். ஆனால் உறவினர்களின் கண்களில் அவளது குற்றம் மீண்டும் மீண்டும் நிழலாடியது. இந்த மருமகள் மீண்டும் அதையே செய்ய மாட்டாள் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று ஒவ்வொருவரும் குத்தலாக பேசினர். இது அம்மாவை பாதித்தது. மகன் மௌனமானான். ஷாலினியின் இதயம் மீண்டும் உடையத் தொடங்கியது. இதற்கிடையில் ஷாலினிக்கு ஒரு மிகப்பெரிய அக்னி பரீட்சை போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. மகனின் உடல்நிலை திடீரென்று மீண்டும் மோசமடைந்தது. அலுவலகத்தில் இருந்து திரும்பியவுடன் அவனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. கை கால்களில் பலவீனம் தெரிந்தது. அம்மா பதற்றத்துடன், ஐயோ இறைவா, மீண்டும் அதே நோய் திரும்பி வந்துவிட்டதோ என்று கதறினார். அத்தை உடனே சொன்னார், நான் அப்போதே சொன்னேன் அல்லவா, இந்த மருமகளை நம்பாதீர்கள் என்று. நிச்சயமாக இவள் மீண்டும் ஏதோ செய்திருப்பாள். ஷாலினியின் இதயம் நடுங்கியது. அவள் அழுது கொண்டே சொன்னாள், இல்லை அத்தை, இந்த முறை நான் உண்மையாகவே நிரபராதி. நான் எல்லா மருந்துகளையும் சரியான நேரத்தில் தான் கொடுத்தேன். தவறாக எதையும் செய்யவில்லை. மகன் காய்ச்சலில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அம்மா உடனடியாக புதிய டாக்டருக்கு போன் செய்தார். டாக்டர் வந்து பரிசோதித்து விட்டு சொன்னார், கவலைப்படாதீர்கள், இது வெறும் வைரஸ் காய்ச்சல் தான். சரியான நேரத்தில் மருந்து எடுத்தால் விரைவில் குணமாகிவிடும். மகனின் வைரஸ் காய்ச்சல் குணமாகி கொண்டிருந்தது. ஆனால் அத்தையின் நாக்கு மட்டும் இன்னும் விஷத்தை கக்கிக் கொண்டே இருந்தது. இந்த மருமகளை நம்பாதே, இவள் நாடகமாடுகிறாள் என்பதே அவரது நிரந்தர வசையாக இருந்தது. ஷாலினி அனைத்தையும் சகித்துக் கொண்டு மௌனமாக இருந்தாள். தன் செயல்கள் மூலமே பதிலளிக்க வேண்டும் என்று அவள் உறுதி பூண்டாள். சில நாட்களுக்கு பிறகு திடீரென்று வீட்டில் ஒரு பெரிய ஆபத்து வந்தது. நள்ளிரவில் அம்மாவின் உடல்நிலை திடீரென மோசமடைந்தது. அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. மூச்சு வாங்கியது. மகன் காய்ச்சலால் பலவீனமாக இருந்ததால் அவனால் ஓடி ஆடி எதையும் செய்ய முடியவில்லை. அத்தையோ இன்னும் பதற்றமடைந்து அழுது கொண்டு கூச்சலிடத் தொடங்கினார். இக்கட்டான அந்த சூழலில் ஷாலினி வீட்டை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டாள். அவள் அம்மாவை தாங்கி பிடித்து கட்டிலில் இருந்து எழுப்பினாள். மகனால் இயலாத நிலையில் அவளை தனியாக அம்மாவை காரில் அமர வைத்து மருத்துவமனைக்கு விரைந்தாள். நள்ளிரவு இருள், ஆள் நடமாட்டமில்லாத சாலை. நிலைமையின் தீவிரம் என எதற்கும் அஞ்சாமல் அவள் காரை ஓட்டினாள். அம்மா அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார், மருமகளே, நீ ஏன் எனக்காக இவ்வளவு சிரமப்படுகிறாய்? என்னை நினைத்து இவ்வளவு கவலைப்படாதே. ஷாலினியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அவள் உதடுகளில் இருந்து இந்த வார்த்தைகள் மட்டுமே வந்தன, அத்தை, நீங்கள் என்னை மகளாக ஏற்றுக்கொண்டீர்கள். உங்கள் கடனை என்னால் ஒருபோதும் தீர்க்க முடியாது. உங்களுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் என்னால் என்னை ஒருபோதும் மன்னித்துக் கொள்ள முடியாது. மருத்துவமனைக்கு சென்றடைந்ததும் டாக்டர்கள் அம்மாவுக்கு அவசர சிகிச்சை அளித்தனர். இன்னும் சிறிது தாமதமாகி இருந்தால் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். சரியான நேரத்தில் அழைத்து வந்ததற்கு நன்றி என்று கூறினர். விடியற் காலைக்குள் அம்மாவின் உடல்நிலை சீரானது. மகன் நடுங்கும் குரலில் சொன்னான், ஷாலினி, நீ என் மனைவி மட்டுமல்ல, இந்த வீட்டின் உண்மையான இதயம் என்பதை இன்று நிரூபித்து விட்டாய். நீ மட்டும் இல்லை என்றால் நான் அம்மாவை இழந்திருப்பேன். அத்தையும் இதை கண்டு ஸ்தம்பித்து போனார். அவர் முதல் முறையாக வெளிப்படையாக தன் கருத்தை மாற்றிக்கொண்டார். மருமகளே, நான் தப்பு செய்துவிட்டேன். நீ உண்மையாகவே மாறிவிட்டாய். இன்று நீ செய்ததை எந்த ஒரு மருமகளாலும் செய்திருக்க முடியாது என்றார். அம்மா ஷாலினியின் கைகளை பற்றி கொண்டு சொன்னார்,
இன்றுடன் உன் பாவ மன்னிப்பு முழுமையடைந்து விட்டது. நீ இனி எனக்கு மருமகள் அல்ல, என் மகள். வீட்டின் சூழல் நெகிழ்ச்சியால் நிறைந்தது. அனைவரது கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அந்த கண்ணீர் வலியினால் வந்ததல்ல, இழந்த நம்பிக்கை மீண்டும் திரும்பியதால் வந்தது. அன்று இரவு வீட்டில் ஏற்றிய விளக்கின் சுடர் இன்னும் பிரகாசமாக எரிந்தது. அந்த வீட்டின் இருண்ட நிழல்கள் நிரந்தரமாக மறைந்து விட்டதற்கு அதுவே சாட்சியாக அமைந்தது. அம்மா மருத்துவமனையில் இருந்து திரும்பிய பிறகு வீட்டில் ஒரு புதிய விடியல் பிறந்தது. தன் மனைவியின் மாற்றத்தை கவனித்து வந்தாலும் முழுமையாக நம்ப முடியாமல் இருந்த மகனின் மனம் அன்று இரவு நடந்த சம்பவத்திற்கு பிறகு ஷாலினி மாறிவிட்டதை முழுமையாக ஏற்றுக்கொண்டது. அம்மாவும் ஒவ்வொரு நொடியும் அவளை ஆசீர்வதித்து, மகளே, என் உயிரை காப்பாற்றியதன் மூலம் இந்த வீட்டை மட்டுமல்ல, என் ஆன்மாவையும் நீ வென்று விட்டாய் என்றார். ஆனால் உறவினர்களின் வருகை அதிகரித்த போதுதான் உண்மையான சோதனை தொடங்கியது. நலம் விசாரிக்க வந்தவர்களிடம் அத்தை ரகசியமாக, இவள்தான் முன்பு விஷம் கொடுத்த அதே மருமகள் என்று கிசுகிசுத்தார். இதை கேட்டவர்களின் முகத்தில் அதிர்ச்சி பரவியது. ஒரு நாள் மகன் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது உறவினர்கள் சிலர் அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒரு மாமா கேலியாக சொன்னார், மகனே, நீ பெரிய அதிர்ஷ்டசாலிதான். உன் மனைவி முதலில் உன்னை கொல்ல துணிந்தாள், இப்போது சேவை செய்து பெயர் வாங்குகிறாள் என்று கூறி அனைவரும் சிரித்தனர். ஆனால் அந்த சிரிப்பு ஷாலினியின் இதயத்தில் அம்பாக பாய்ந்தது. அவள் அமைதியாக எழுந்து அவர்கள் முன்னால் வந்து சொன்னாள், ஆமாம், நான் தவறு செய்தேன். என் கோபத்திலும் அகங்காரத்திலும் நான் குருடாகி போனேன். ஆனால் கடவுளின் கருணையும் அத்தையின் நம்பிக்கையும் எனக்கு சரியான வழியை காட்டிவிட்டன. இனி நான் இந்த வீட்டிற்காகவே வாழ்கிறேன். என் பணிவிடை உங்களுக்கு நாடகமாக தெரிந்தால் நான் இன்னும் அதிகமாக உழைப்பேன். ஆனால் இன்று முதல் என் மூச்சு காற்று இந்த வீட்டிற்காக மட்டுமே இருக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் நான் வாக்குறுதி அளிக்கிறேன் என்று ஷாலினி கூறினாள். அறையில் நிசப்தம் நிலவியது. இதுவரை அவளை கேலி செய்த உறவினர்களின் தலைகள் தானாகவே குனிந்தன. அம்மா உரத்த குரலில் சொன்னார், என் மருமகள் இனி யாருடைய கசப்பான வார்த்தைகளுக்கும் பயப்பட மாட்டாள். தன் தவறை ஒப்புக்கொண்டு அதை தன் செயல்களால் திருத்திக் கொண்ட ஒரு பெண் எல்லாரையும் விட உயர்ந்தவள். இனிமேல் என் மகனின் மனைவியை பற்றி யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது. மகன் முன்னே வந்து எல்லோருக்கும் முன்னால் ஷாலினியின் கைகளை பற்றி கொண்டான். அவன் உறுதியான குரலில் சொன்னான், நான் இந்த பெண்ணை மன்னித்து விட்டேன். இவளே என் மனைவி, இவளே என் பலம். இனி இவளை நோக்கி யாராவது விரல் நீட்டினால் அது என்னை நோக்கி நீட்டுவதற்கு சமம். உறவினர்கள் மௌனமானார்கள். அத்தையும் முதல் முறையாக தன் தலை குறிந்து சொன்னார், சரி, இந்த மருமகள் இப்போது உண்மையாகவே மாறிவிட்டாள் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அன்று இரவு அனைவரும் சென்ற பிறகு ஷாலினி மாடியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீரில் பாரம் இல்லை, ஒருவித நிம்மதியும் திருப்தியும் இருந்தது. இறைவா, இனி எனக்கு வேறு எந்த பரீட்சையும் வைக்காதீர்கள். என் வாழ்நாள் முழுவதையும் இந்த தேசத்திற்காக, இந்த தெய்வீகமான குடும்பத்திற்காக அர்ப்பணிப்பேன் என்று மனதிற்குள் வேண்டினாள். வீட்டு முற்றத்தில் ஏற்றிய விளக்கின் சுடர் அசையாமல் எரிந்தது. உறவுகளின் புதிய இலக்கணம் இப்போது அந்த வீட்டின் சுவர்களில் எழுதப்பட்டு விட்டது. தவறை விட பெரியது மன்னிப்பு, சந்தேகத்தை விட பெரியது நம்பிக்கை. நண்பர்களே, இதுதான் மனைவியை அறைந்ததற்காக கிடைத்த மிகப்பெரிய தண்டனை என்ற கதை. கோபத்தாலும் சந்தேகத்தாலும் உறவுகள் ஓடுவதில்லை, மாறாக நம்பிக்கையாலும் பொறுமையாலும் மட்டுமே அவை நீடிக்கின்றன என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. ஒரு தவறு மனிதனை குருடாக்கிவிடும். ஆனால் அதே தவறை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்ளும் போது உறவுகள் முன்னை விட வலிமையாகிவிடும். கணவன் மனைவி உறவு என்பது வெறும் சேர்ந்து வாழ்வது மட்டுமல்ல, ஒருவரையொருவர் மதிப்பதும் புரிந்து கொள்வதும் ஆகும். கோபம் எனும் சிறு பொறி அணைக்கப்படாவிட்டால் ஒரு வீட்டையே எரித்துவிடும். ஆனால் மன்னிப்பு மற்றும் அன்பு எனும் தீபம் அதே வீட்டை ஒளியால் நிரப்பும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இதை கண்டிப்பாக லைக் செய்யுங்கள்.
உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் அவர்களும் இந்த நீதியை புரிந்து கொள்வார்கள். எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு புதிய கதைகளை உருவாக்க உந்துதலாக இருக்கிறது. இந்த கதையின் எந்த திருப்பம் உங்கள் இதயத்தை மிகவும் தொட்டது என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு நெஞ்சை தொடும் புதிய கதையுடன் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள்.